இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா அங்க பாருங்க. அங்க பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. பொங்க வைக்கிறது யாருன்னு முதல்ல பாருங்க. என் தங்கச்சி பொண்ணு காவேரி. பொண்ணு எப்படி இருக்கா? என் தங்கச்சி பொண்ணு இல்ல, வேற எப்படி இருப்பா? அழகாதான் இருப்பா. தங்கச்சி பெருமை பேசினது போதும், நான் அத கேக்கல. அந்த பொண்ணு நம்ம பையன் சுபாஷ்க்கு எப்படி இருப்பான்னு கேக்குறேன். மங்க, இத நான் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல மங்க. ரெண்டு பேருக்கும் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க. ஆனா இத எப்படி உடனே கேக்குறதுன்னு தான். இது என் தங்கச்சி விசாலத்துக்கிட்ட கேட்டு பாக்குறேன். இருங்க இருங்க, நீங்க உங்க தங்கச்சி கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். ஏன்னா நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். உங்க தங்கச்சியும் தங்கச்சி மாப்பிளையும் அந்த எண்ணத்துல தான் இருக்காங்களாம். அதனால நீங்க போய் ராசண்ண கிட்டயே கேளுங்க. அப்படிங்கிற கல்யாண விஷயம் கோவில்ல முடிவாகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. போங்க, உடனே போய் பேசிட்டு வாங்க. ஏதோ இப்பவே பேசிடுறேன். வாங்க விசாலாட்சி அம்மா, வாங்க. வாமா. என்னையா வரேன். சொல்லுங்க மச்சான். இந்த நிறைஞ்ச கோயில்ல உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். உன் பொண்ணு காவேரியா என் பையன் சுபாஷுக்கு கொடுப்பியா? மச்சா, இத பேசுறதுக்காக தான் மச்சான் நாம வீட்டுக்கே வந்தேன். நாம தான் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம். நம்ம பிள்ளைங்களாவது சேர்ந்து இருக்கட்டுமே. என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு சம்மதம். உனக்கு சம்மதமா? விசாலம், நீ சொல்லுமா. உனக்கும் சம்மதம் தானே? அண்ணன், உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு